பட்டதாரிகள் பேராதரிப்பு நிலையத்திற்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வருடம் மட்டும் எங்களுடைய டியூஷன் சென்டரில் 80 மாணவர்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். கலைத்துறை நாங்கள் இவ்வாறான பாராட்டு விழாவினை நடத்தியிருந்தோம். அதனால் பாடசாலை கல்வியில் விளையாட்டுகள் இருக்கின்றன. வாணி விழா, ஒளி விழா, தமிழ் மொழி தினம், ஆங்கில மொழி தினம், ஏனைய நிலைப்பாடுகள் செயற்பாடு இருந்தபடினால் உரிய பாடத்திட்டங்களை உரிய காலத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படுகின்றது. ஆனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் அந்த கடமையை பூர்த்தி செய்கின்றன. அந்த அடிப்படையில் இதன் தலைவருக்கும் இதில் கல்வி கேட்கின்ற பரிசு பெற்று அவர்களுக்கு சூடி இங்கு வீட்டில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் நீங்கள் உண்மை கொடுத்து வைத்தவர்கள். இந்த இடத்தில் இந்த மேடைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த மேலதிகாரிகளால் இந்த பரிசுகள் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசின் பெருமதியை நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்த காலகட்டத்தில் அங்கு வழங்கப்பட்ட பரிசு ஒலிக இளைஞரான ஒரு கிரீடத்தை சூட்டுவதுதான். ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிக்கப்பட்ட மாதத்தில் இப்படிப்பட்ட சாதனையாளர்களை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது இந்த பிரதேசம் இந்த நாளில் அபிவிருத்தி அடையும், சிறந்த நற்செய்திகளை உருவாக்க முடியும். அண்ணன் குணபாலன் அவர்கள் சொன்னார்கள், ஆயுதம் எனும் கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுங்கள். அன்று இந்த நாடு மரமலர்ச்சி வருவது. நாங்கள் ஆயுத போராட்டத்தினாலே எங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையிலே இப்போது நாங்கள் கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த கல்வி எனும் ஆயுதத்தின் மூலம்தான் தமிழ் மக்களின் விடிவை எட்ட முடியும். தமிழ் மக்கள் இழந்த இழப்பீடுகளை ஈடு செய்ய முடியும். கடந்த காலங்களிலே எமது தமிழர்கள்தான் உயர் அதிகாரிகளாக இருந்திருக்கின்றார்கள். பல நிறைவேற்று அதிகாரம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது அது மறைவிப்போய் அறிவிப்போய் கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக செயல்பட வேண்டியிருக்கின்றது. பெற்ற பட்டத்தை சரியான முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் வெறுமனே ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு உலகில் ஒருவராக வருவது நோக்கமல்ல. நாங்கள் பல சாதனைகளை புரிய வேண்டும். நாங்கள் புரிகின்ற சாதனைகள் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எங்கள் தமிழ் மக்களை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு சாதனையாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களை எடுத்துக்கொண்டால் பல சாதனைகளை எமது தமிழ் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எமது சந்ததியினர் பல சாதனைகளை புலம்பெயர் நாடுகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கின்ற அந்த நாட்டு பிரஜைகளை பிரமிக்கின்ற அளவிலே பெரிய பெரிய சாதனைகளை தமிழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் பூர்வீகமாக வாழுகின்ற எமது வடகிழக்கு பிரதேசத்திலே நாங்கள் பெரிய பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும். நாங்கள் ஒருவரை பட்டங்களை பெற்று அந்த பட்டங்களுக்காக மட்டும் நாங்கள் வேலை செய்கிறவர்களாக அல்லாமல் நாங்கள் இன்னும் பல முயற்சிகளை செய்து இன்னும் பல கல்விகளை தேடி நாங்கள் தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடல் மூலம் நாங்கள் உயர்ந்த சாதனையாளர்களாக மாற வேண்டும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஏழை சமூகங்களை விட முன்னோக்கி நகர வேண்டும் என்றால் நாங்கள் கல்வியை சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் தமிழ் சமூகம் முன்னோக்கி நகர்த்தப்படும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே நடக்கின்ற சூழ்நிலைகளை நீங்கள் எடுத்து பார்ப்போமானால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் எந்த அரசோ ஒரு ஆட்சி அமைக்க
நல்லாட்சி என்றாலும் சரி, கெட்டாட்சி என்றாலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது ஆதரவை தெரிவிக்கின்ற பொழுதுதான் இந்த ஆட்சியை சரியாக நடத்த முடியும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த குறைநிரப்பு பிரேரணையிலே தனது ஆதரவை தெரிவிக்காவிட்டால் இந்த ஆட்சி சிந்தாமணமாக்கப்பட்டிருக்கும், பல விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். ஆனால் எந்த கட்டத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த ஆட்சியை நிலைநிறுத்துகின்ற ஒரு அமைப்பாக தமிழர்களின் ஏவுகின்ற, தமிழர்களின் முழு மூச்சாக இருந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் மட்டும்தான் முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பலத்தை பலவீனப்படுத்துவதற்காக பல அமைப்புகள், பல கட்சிகள், பல சர்வதேச நாடுகள் முனைப்பாக இருந்து செயல்படுகிறது. உங்களுக்கு தெரியும், எமது விடுதலை போராட்டத்தில் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இருந்தது. வேற எந்த அமைப்புகளும் அங்கீகரிக்கப்பட்டது ஒன்றாக இல்லை. மக்களுக்காக முறை கொடுக்கின்ற அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் எவர் வடகிழக்கு வாழ்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமல்ல, சர்வதேசத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் ஒரு விடிவு வைக்கப்படும். ஏனைய அமைப்புகளால் எந்தவித ஒரு விடிவோ, ஒரு சுய நிர்ணய உரிமை கூடிய அதிகாரமோ கிடைக்க முடியாது. புரியோடு போயிருக்கின்ற இனப்பிரச்சனை அதற்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வமான ஒத்துழைப்பு இருக்குமானால் மட்டும்தான் நிச்சயமாக தீர்வு எட்டப்பட முடியும். இன்று 10-20 வருடங்களாக அரசோடு இருந்து வடகிழக்கு பிரிபட்டதை ஆதரித்திருக்கின்ற கட்சிகள் இப்போது அதற்காக குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். கடந்த ஆட்சியாளர்களுடன் தமிழர்களின் பிரிவினை இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்று வடகிழக்கு இணைய வேண்டும், தமிழர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று போலியான கூக்குரலிடுகிறவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக பல கட்சிகளை தொடங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கலாம் என்று கங்கணம் கட்டியிருக்கின்றார்கள். இது ஒருபோதும் நடக்க முடியாது. இந்த பகல்கரம் ஒருபோதும் நிறைவேற முடியாது என்று பல கட்சிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு கட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழர்களின் போராட்டங்களையும் வலுவிழக்கின்ற செயற்பாடிலே பேரினவாதிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செயற்பாடுகளின் மூலம் தமிழர்களின் உரிமை கிடைக்கக்கூடாது என்பதற்காக பல பல சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்க முடியாது. ஏனென்றால் எங்களது தலைமைத்துவம் சம்பந்தன் தலைமையிலான சம்பந்தனையான தலைமைத்துவம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவம் மிகவும் நிதானமாக இருந்து செயல்படுகின்றது, மிகவும் தந்திரோபாயமாக இருந்து செயல்படுகின்றது. வருகின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் என்ன செய்ய வேண்டும், தமிழர்களுக்கு எப்படி உரிமை கிடைக்க வேண்டும், தமிழர்களின் உரிமைக்கூடிய அபிவிருத்தி எப்படி கிடைக்க வேண்டும் என்று சரியான முறையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சரியான சிந்திப்பும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்ற அந்த முன்னுணர்வு எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்துக்கு இருக்கின்றது. சமஷ்டி முறையிலான ஒரு தன்னாட்சி அதிகாரம் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். ஏனைய எந்த கட்சிகளினாலும் எந்த அமைப்புகளால் வாங்க முடியாது. இன்று இருந்த எமது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த ஆட்சியாளருடன் கைகோர்த்து இருந்தவர் இப்போது தமிழர்களின் உரிமை என்று கூக்குரலில் விட்டுக் கொண்டிருக்கின்றார். போலிவாதி கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் போலி பாசனம் நடத்திக் கொண்டிருக்கின்றார். என்று ஒரு புதிதாக தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை கேட்டு ஒரு கட்சியை
செல்வாக்குகளை அனைத்தையும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில சர்வதேச நாடுகளின் மூலம் சில அரசியல் பேரினவாத கட்சிகளுடன் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி தமிழர்களுக்கு விடுவிக்கக்கூடாது, கிடைத்தால் அவர்களின் நிலை தடுமாறி போய்விடும், அவர்களின் நிலையிருப்பு இல்லாமல் போய்விடும் என்பதற்காக சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த விதமான கூட்டமைப்புக்கும் அடிப்படையாது. அந்த கதைகளை இந்த காலத்திற்கு அந்த காலத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக தீர்மானிக்கும் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வாக்களிக்காமல் விட்டிருந்தால் இன்று எமது நல்லாட்சி என்ற அரசாங்கம் ஒரு கூடாத ஆட்சியாக கீழே தள்ளப்பட்டிருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் இந்த நல்லாட்சிக்கு முட்டுக் கொடுக்கின்ற கை கொடுக்கின்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்போது தமிழ் மக்களுக்கான விடுதி வைக்கப்படவில்லையோ, தமிழ் மக்களுக்கான உரிமை கிடைக்கப்படவில்லையோ, அன்று இந்த கட்சி, இந்த நல்லாட்சி என்ற கட்சியை கீழே தள்ளிவிடுவதற்கு தயாராக இருக்கும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆட்சி 10 வருட ஆட்சியை கடந்த மகிந்த ஆட்சியிடம் ஒப்படைத்து பார்த்தோம். ஆனால் தமிழர்களுக்கான எந்த உரிமையும் எந்த உரிமையும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைத்ததால் போல் ஒரு புதிய அரசாங்கத்தை, புதிய ஒரு ஆட்சியை மாற்றி எடுத்திருக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கான தீர்வை நீங்கள் தர வேண்டும் என்று தென்கிழக்கிலே இருக்கின்ற பேரினவாதிகளுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றோம். தமிழ் மக்களுக்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று. ஆனால் எட்டப்படவில்லை என்றால் இந்த ஆட்சியையும் நாங்கள் கவிழ்ப்பதற்கு என்றும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆயுதம் தூக்கி போராடியவர், சிறையை அடிபட்டு நொறுங்குண்டவர், எலும்புகள் முறிக்கப்பட்டு உடல்கள் அறுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர். ஆனால் அப்படி இருந்தும் அவர் எல்லாவற்றையும் அறிந்தும் அந்த பெரிய மாமனிதன் சொன்ன கருத்து என்னவென்றால், கல்வி எனும் ஆயுதத்தை நீங்கள் எடுங்கள். இந்த ஆயுதங்களை விட கல்வி எனும் ஆயுதம் தான் ஒரு பவர்ஃபுல்லான அந்த வெப்பன்ஸ். நீங்கள் துவக்கி தூக்கி சுடுவதால் எங்களது உரிமை வென்றுடும் என்று அல்ல. ஆனால் கல்வி எனும் ஆயுதத்தின் மூலம் இந்த துவக்கை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் தான் இந்த கல்வி எனும் ஆயுதம். இந்த கல்வி எனும் ஆயுதத்தை நீங்கள் எமது சமுதாயம், எமது தமிழ் சமுதாயம் கல்வி எனும் ஆயுதத்தை எடுங்கள். ஆசிரியர்களின் திறமையான செயற்பாட்டின் மூலம் எமது மாணவர்களை வலுப்படுத்துங்கள். திறமை மிக்கவர்களாக மாற்றுங்கள். ஒரு திறன் மிக்கவர்களாக மாற்றுங்கள். செயற்திறன் மிக்கவர்களாக மாற்றுங்கள் எங்களது சமுதாயத்தை. இந்த இடத்தில் ஆசிரியர் அனைவருடன் நான் அன்பான பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உரிய நேரத்தில் உரிய சந்தர்ப்பத்திலே எமது கல்வி செல்வங்களுக்கு கல்வியை கற்பீர்கள். நீங்கள்